வெற்றிகரமாக ஏற்றிட்டேங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசைங்க. காலங்காலமாக R15 வச்சிருக்கேன். எல்லாரும் இந்த கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறது தானே, நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் போய் ஓட்டுங்கண்ணே. இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கேன், இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கேன், இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கீங்களா? ஆல் இந்தியா ரைடில் வந்து நான் உங்களுக்கு பல இது நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஆல் இந்தியா ரைடு முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ RFI நான் தான் உங்கள் வெப்சைட் இருக்கேன் எல்லாருக்கே நம்புறேன். ஸோ இன்றைக்கி டேட் என்ன பார்த்தீங்கன்னா January 9ங்க. ஸோ வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம சென்னையிலேருந்து விருது அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளோட கார்ட் ரைடர் வந்து நம்ம ஊர்லேருந்து 8 வரல. ஸோ அதனால தான் என்னால் வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ ஓகே ஃபேமே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும். அதாவது எல்லா பைக் வச்சுருக்க எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா அவங்களோட வண்டியை ஹாலில் நிப்பாட்டி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இதே ஆசை தான். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான். என்னென்னா வந்து வெளியே இருந்து ஹாலுக்கு எட்டு வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இது என்னென்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து என்னோடய டைல்ஸ் எல்லாமே வழுக்கிற டைல்ஸு. அதாவது ஸ்டெப்ஸ்லேருந்து கிரானைட்லேருந்து பார்க்கிங்கில் போட்டிருக்க எல்லா டைல்ஸும் வந்து கொஞ்சம் வழுக்கும். ஸோ இதுதான் எனக்கு பெரிய டாஸ்க்கு. இது எப்படி ஏற்றிட்டு வந்து நான் இங்கே நிப்பாட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே ஃபேமே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே இந்த கேமரா வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரப்போகிறோம். ஸோ இது எப்படி நான் வரப்போகிறேன்னு தெரியல. ஏன்னா நான் ஒத்தாளாக இருக்கேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தான் எடுக்கணும். ஸோ நானே அதில் ஏற்றி நானே இங்கே கொண்டு வரணும். ஸோ பெரிய டாஸ்க்கு தான். ஸோ வாங்க ஃபேமே, நம்ம வந்து சேர்ந்து ஏற்றலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே வழுக்குங்க. டயர் அப்படியே ஃபுல்லாக வழுக்குங்க. இதுதான் அதாவது என்னன்னா, ஒரு நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கு மேலே ஏற்றது வாய்ப்பே கிடையாது. ஏறணும் மட்டும்தான் ஒட்டே தவிர மற்றபடி வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். பாருங்க, அவ்வளோ தூரம் இந்த போய் நிப்பாட்டிட்டேன். பார்ப்போம், ஏற்றிடலாம். ட்ரை பண்ணுவோம். ஐயோ, அவ்வளோ தூரம் ஏற்றிட்டாங்க. அதுக்கடுத்து இறங்கிடுச்சு. நான் வந்து மைக் எடுத்து வரல. அதாவது என் மைக் வந்து சென்னையில் இருக்கா. ஸோ நான் சும்மா இங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு போவோம், இந்த மாதிரி விளாகலாம் பண்ணுவேன். நான் தோணவே இல்லை. திடீர்னு தான் எனக்கு இந்த யோசனையாக வந்துச்சு. இப்போ என்னென்னா வந்து மைக் எடுத்து வரலையா. ஸோ அதனால தான் வந்து அந்த மைக்கில் அந்த நம்ம கோப்ரோ வச்சுருக்கோம்ல, ஸோ அங்கே வந்து எப்படியும் இங்கேருந்து பேசுறது கேட்காது. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்தோட ஆடியோ தான் வந்து நான் உங்களுக்கு அப்படியே அதில் போட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மைக்கு இதுக்கப்புறம் நம்ம மைக் பர்ச்சேஸ் பண்ணுற வேஸ்ட். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இல்லை அதோட ப்ரைஸே சம்திங் வரும். அந்த மைக்கு இப்போ நம்ம இது வாங்கினேன்னா அது வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து மைக் வாங்கணும். ஸோ எப்படியா இதில் உள்ள, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிளியராக கேட்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதாச்சு. ஸோ ஓகேங்க, அதாவது முதல் ஸ்டெப்பில் ஒரு படி, 2வது ஸ்டெப்பில் அங்கே வரைக்கும் போயிட்டோம். ஸோ 3வது எப்படியாச்சும் நம்ம ஏற்றிடுவோம். இல்லை நிற்காம ஏற்றணும். ஸோ இதுதான் என்னோட டாஸ்கே. நிற்காம ஏற்றினா தான் அவ்வளோ தூரம் அடிச்சு போக முடியுங்க. வாங்க, முன்னாடி காலை இது பண்ணிக்கல. இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. ஏற்றிட்டேன். ஸோ RFI வெற்றிகரமாக ஏற்றிட்டேங்க. ஸோ பாருங்க, ஸோ வண்டி வந்து ஹாலில் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பல நாள் கனவுங்க. ஸோ
ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரில. பட் ஆனால் இங்கே நிற்கும் போது எனக்கு வந்து சான்ஸே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே பாருங்க, வண்டியை ஹாலில் ஏற்றிட்டேன். ஸோ அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் பெரிய, அதாவது வண்டி வச்சுருக்க எல்லாத்துக்கும் கனவு இருக்குங்க, இந்த மாதிரி வந்து ஹாலில் நிப்பாட்டணும். ஸோ நேற்று எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு என் வண்டியை ஹாலில் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னேன். நீங்கள் என்னத்தையோ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ஓகே சாமி, கொஞ்சம் வந்து வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். இதாங்க வியூ எப்படி இருக்குது, அழகாக இருக்குங்க. ஸோ நம்மளோட சேனல் போட்டு, ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட சேனல் போட்டு நம்ம வண்டியை நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து இன்னொன்று சொன்னேன்ல, மேலேருந்து நான் காமிக்கிறேன்னு. ஸோ இருங்க, நான் வந்து மாடிக்கு போயிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஹே ஜோரோ. ஸோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க என்னடா பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணுறானே. ஸோ இதெல்லாம் வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதாவது 2025 ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேங்க. ஸோ எப்படியாச்சும் வந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போட பார்க்குறேன். இன்ஸ்டாலேயுமே போடணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக. ஆமாம், நான் இங்கே வந்து ஒரு 2 வாரமாக இன்ஸ்டாகிராம்லேயே போடல. அது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இப்போலாம் எனக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா வந்து ஸோ நானும் என்ன பண்ணுவேன்னா, கண்டென்ட் ஏதாவது தேடுவேன். ஸோ நம்ம ரீல்ஸ்லேயே ஏதாவது கண்டென்ட், ஏதாவது நல்ல கண்டென்ட் வருதான்னு பார்த்துட்டே இருப்பேன். இப்போலாம் என்ன கண்டென்ட் வருதுன்னா, ஒன்று கெட்ட வார்த்தையாக பேசுகிறானுங்க. ஸோ அது போக இல்லைன்னா பொண்ணுங்க மட்டும்தான் ரீல்ஸ்லாம் வர்றாங்க. ரீல்ஸ் ஃபுல்லாக பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. அது போக இல்லைன்னா வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது தெரியுமா. ஸோ வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும் நம்புறோம்ல, ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது. ஸோ அவனா R15 NSA இப்போ வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு நான் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா வந்து இப்போ காலங்காலமாக R15 வச்சுருக்கேன் எல்லோரும் இந்த கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ RC வச்சுருக்கவங்களும் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப நாளாக நடக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு எனக்கு வந்து நான் டீட்டெயிலாக தெரியல. பட் நான் அதனால தான் அதை பற்றி பேசலை. அதாவது அவன் வண்டி வந்து அவனுக்கு பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து அந்த வண்டியை தயாரித்தவனே வந்து அமைதியாக அவன் பாட்டு இருப்பான். அவன் வேறு வேலையை அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். அதனால் வந்து யாரும் அந்த கான்ட்ரவர்சி பண்ணாதீங்க. ஸோ NS ஜெயிக்குதோ R15 ஜெயிக்குதோ, அது எதுவோ ஜெயிச்சுட்டு போகுது, அது பாட்டு இருக்கட்டுமே. நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு தானே, நீங்கள் ரேஸுக்கு வந்து ரேஸ் ட்ராக்கில் போய் ஓட்டுங்களேன். ஸோ எதுக்கு வந்து இந்த ரேஸ் விட்றேன், இது ஸ்பீடாக போதா அது ஸ்பீடாக போதா, எது ஸ்பீடாக போகுது நெட்டில் அடித்து பார்த்தாலே தெரிய போகுது. ஸோ பழைய கான்ட்ரவர்சியாக நடந்துகிட்ருக்கு. நானும் ரீல்ஸ் தேடுறேன், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமா, எதாவது பண்ணுவோமான்னு. இந்த மாதிரி கண்டென்ட்டாக கிடைக்குது. ஸோ அது போக ஒரு பைக்கெலாம் பார்க்குறேன். அது பேர் வந்து MT-15 தான் இருக்கணும். MT-15 தான் நினைக்கிறேன் அந்த பைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில. ஏன்னா இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கேன், இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கேன், இப்படி ஹேண்டில் பார் பார்த்துருக்கீங்களா? இப்படி போட்டு எப்படி உட்காடுறீங்க? ஸோ இப்படி உட்காந்தா எனக்கு முதுகு வலிக்குது. இப்படி போடுறோன்னா இதுக்கே வந்து நமக்கு இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ போட்டு எப்படி உட்காடுறானுங்கன்னு தெரியல. நானும் சரி நினச்சேன், அதாவது ஒரு ரீலுக்காக இப்படி வச்சுருக்கான் போல், அதுக்கப்புறம் இப்படி மாற்றிடுவான் அப்படின்ச்சு. பார்த்து எல்லா ரீலுக்கும் இப்படி தாங்க வச்சுருக்கான், அது எப்படின்னே தெரில. ஸோ ஓகே, அது வந்து அவங்களோட பாடு. அவங்க வந்து ரைடு போகாமல் இருப்பாங்களா இருக்கும், சும்மா வந்து இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா சும்மா ரீல்ஸ் மட்டுமே அப்படி பண்ணுவாங்களா இருக்கும். என்னால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இதில் நான் வந்து ரைடு போகிறதே எனக்கு பெரிய விஷயம். இங்கே நான் போனேன்னா ஒரு நாள் ஒரு ஃபுல் ரைடு போனேன்னா எனக்கு அடுத்த நாள் வந்து என்னால் நிற்க முடியாது. ஸோ எஸ், அது வந்து நான் என்னோடய ஆல் இந்தியா ரைடில் வந்து நான் உங்களுக்கு பல இது நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஆல் இந்தியா ரைடு முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. எப்படின்னா இப்போ நான் இப்படி நிற்கிறேன்னா, ஸோ இங்கே நிற்கிறேன்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருப்பேன். இப்போ யார்ட்டா பேசணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிரும், இப்படி நிற்க ஆரம்பிச்சிடுவேன். இல்லைன்னா இப்படி கொண்டு வர ஆரம்பிச்சிடுவேன். ஸோ வந்து அது வந்து எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் எதையுமே அதாவது என்னோட நெகட்டிவ் சைடை வந்து நான் உங்களுக்கு காமிச்சதே கிடையாது. எல்லாமே நான் வந்து பாசிட்டிவ் சைடாகவே காமிச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ நெகட்டிவ் சைடு நான் காமிச்சதே கிடையாது. பட் இதுதான் உண்மை. என்னால் வந்து இந்த வண்டி, அதாவது நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஜாலியாக வந்து பைக்கில் போகிறோம் அப்படின்னு. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை. வந்து வாங்கி கொடுத்தது இந்த ஒரு வண்டி தான்.
இதுக்கப்புறம் நான் வாங்கணும்னா அது நானாக தான் வாங்கணுமே தவிர எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட தவிர நீ வேறு எவ்வளோ வண்டி வாங்கினாலும் அது நீயா வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ இதுவரையும் நான் வந்து எங்கள் வீட்டில் கேட்டதும் இல்லை இந்த மாதிரி இந்த வண்டி. அதாவது இந்த BMW RR 310 வந்துச்சுல, ஸோ அப்போ தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு அது நல்லா இருந்துச்சு. BMWவில் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு பைக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ அது கேட்டேன், அப்போவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரையும் நான் வந்து எந்த பைக்கும் கேட்டதில்லை. பட் ஆனால் வந்து சூப்பர் பைக் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த வருஷம் இந்த அடுத்த வருஷம் இந்த 2 வருஷத்தில் வந்து நம்ம வந்து சூப்பர் பைக் வாங்க போகிறோம். ஓகே ஃபேமே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வந்து நான் நிறையா பேச நினைக்கிறேன், கான்ட்ரவர்சி பற்றி நிறையா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கும் சப்ஸ்கிரைப்னு. ஸோ அது மாதிரினா சப்ஸ்கிரைப்னு வந்துடும். ஸோ அது போக கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன தெரியல, பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேமே. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டாட்டான்னு வரும். ஓகே ஃபேமே, பாய்.